மக்களே ரீசெண்டா சிவகங்கை மாவட்டத்துல ஒரு அரசு பள்ளியில ஆசிரியர்கள் ஒரு சிலர் வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து குப்பால்ல விட்டுருக்காங்க, குப்பை பெருக்க விட்டுருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பூதாகரமாக பேசப்பட்டு டிஓன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது மாவட்ட கல்வி அலுவலர் இல்லையா? அவர்கிட்ட இந்த புகார் என்பது போயிருக்கு. அவர் வந்து அந்த ஸ்கூல்ல வந்து அந்த ஹெச்எம் மற்றும் உடற்கல்வி ஆசிரியரை வந்து சும்மா விலாசுன்னு விளாசி இருக்காருங்க. இது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய நியூஸை தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல், இது உங்க கோகுல் டேக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்கம் புணரி அப்படிங்கிற ஒரு ஏரியா பக்கத்துல இருக்கக்கூடிய வேட்டையன்பட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க. அந்த ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 273 மாணவர்கள் வந்து பயின்று வருகின்றார்கள். ரீசெண்டா ஒரு வீடியோ என்பது இணையத்துல வைரல் ஆச்சு. ஏகப்பட்ட பேர் பல கருத்துக்களை வந்து பதிவு பண்ணாங்க. அந்த வீடியோ என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சில மாணவர்களை அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து குப்பை பெருக்க வைக்கிறது, குப்பை அள்ள வைக்கிறது, இது போன்ற செயல்களை வந்து செஞ்சிருந்தாங்க. இது வந்து அரசல் புரசலாக பேசப்பட்டது. ஸோ அங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஇஓ, அதாவது மாவட்ட கல்வி அலுவலர், டிஓனா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட இது வந்து ஒரு புகாராக போகவே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த வேட்டையன்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த அரசு ஸ்கூலுக்கு நேரில் போயிட்டாருங்க. போனவர் பயங்கரமான ரைடு, சும்மா விட்டு எப்படி சொல்றது, வார்த்தைகளை விட்டு விலாசுன்னு விளாசிட்டாரு. ஸோ அவர் அப்படி என்ன கேட்டிருக்காருன்னா, எச்எம் மற்றும் உடற்கல்வி ஆசிரியை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு நமக்கு வந்து குறை வச்சிருக்கான், நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம், நம்ம வந்து இது போன்ற ஸ்கூல் குப்பைகள் சார்ந்து இது போன்ற பிரச்சனைகளை, இது போன்ற விஷயங்களை வந்து அகற்றணும்னா நம்மளுடைய சொந்த காசுல 1000 2000 போட்டு வேறொரு ஆளுக்கு கொடுத்து அதை வந்து அகற்ற வைக்கலாம். ஸோ இல்லைன்னா நம்மளே வந்து இறங்கி, அவர் சொல்றாரு, நீங்களே கூட இறங்கி அதெல்லாமே கிளீன் பண்ணலாமே, அதை விட்டு ஏன் மாணவர்களை வந்து பண்ண வைக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, நீங்க போட்டு எரிச்சிருக்கீங்கல்ல அந்த குப்பை, அந்த குப்பையில இந்த ஆசிரியர் வருகை பதிவேடும் சேர்த்து எரிச்சிருக்கீங்க. இதை வச்சு உங்க மேல நான் வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை கூப்பிட்டு அவங்க கிட்டயும் அறிவுரை கூறி, இந்த மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா நீங்க போகக்கூடாது, ஏன் போனீங்க அப்படின்ற மாதிரி அந்த பசங்க கிட்ட கேட்கும்போது, அந்த பசங்களும் ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல அவங்க டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக தான் நாங்க போனோம் அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரியான செய்தியை வந்து அந்த பசங்க டிஓ கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ கூட அவர் அதுக்கு அப்போஸ் பண்ணி, நீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல செய்யறதால குழந்தைங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க, இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க, இது முற்றிலும் தவறானது. ஒவ்வொரு அரசு பள்ளி குழந்தையும் இந்த ஸ்கூலுக்கு வருவதற்கு பல்வேறு கதைகள் இருக்கு, அவ்வளோ ஏழ்மையில இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம வந்து உயர்த்தணும், அதற்காக ஆசிரியர்கள் நம்ம இருக்கிறது. அதை விட்டு அவங்களை கூப்பிட்டு குப்பை பெருக்க வைக்கிறதெல்லாம் நம்மளுடைய வேலை கிடையாது, இந்த மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு அவரு ஒரு வீடியோவின் மூலமாக விளாசக்கூடிய அந்த வீடியோக்கள் இணையத்துல வந்து வைரல் ஆச்சுங்க. அதோடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து பல்வேறு கமெண்ட்ஸ், ஏகப்பட்ட பேர் பல கமெண்ட்ஸை வந்து நெகட்டிவா பண்ணி வச்சிருக்காங்க. இவர் வந்து சமூக ஊடகத்துல வந்து பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்காரு, இவர் பாத்தீங்களா வெறும் வீடியோக்காக நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சிலர் வந்து நாங்க படிக்கும்போது நாங்க தான் எங்களுடைய ஸ்கூல்லாம் அழகா பெருக்கி, எங்களுடைய கிளாஸ் ரூம் எல்லாம் அழகா பெருக்கி அவ்வளோ நீட்டா வச்சிருப்போம், அதை வந்து ரொட்டீனா நாங்க வந்து செய்வோம் அப்படின்ட்டு இவ்வாறான கருத்துக்கள் ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் இங்க இருக்கக்கூடிய நிதர்சனமான ஒரு உண்மையை வந்து நம்ம பார்க்கும்போது, நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பற்றாக்குறையோட படித்தோம். இன்க்ளூடிங் நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். ஸோ நானும் என் கிளாஸ் ரூம் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க சொன்னது எல்லாமே நான் கூட பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஒரு விருப்பம். அந்த வேலையை செய்யறது ஒரு விருப்பமா நாங்க பண்ணுவோம். ஏன்னா படிக்கும் அந்த வகுப்பறை தான் நம்மளுக்கு வந்து ஒரு கோயில் போன்ற ஒரு இடம். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அது வந்து என்னுடைய சுய விருப்பம் சார்ந்தது. ஆனா எந்த ஒரு டீச்சருமே வந்து நீ தான் அதை பண்ணணும், அந்த குப்பையை வந்து நீ கண்டிப்பா நீ எடுத்தே ஆகணும், அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்க, போங்க இறங்கி வேலை செய்யுங்க, படிப்பெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் செய்ய சொன்னது கிடையாது. ஸ்கூல் ஸ்டார்டிங்ல வருவோம், இந்த மாதிரி குப்பைகள் இருந்தால் அதை வந்து எடுப்போம், இது போன்ற ஒரு வேலையை தான் செஞ்சிருந்தோம். ஸோ அந்த காலகட்டத்தில் நிறைய பற்றாக்குறை இருந்தது. நம்ம வந்து நம்மளுடைய நாடு வளர்ந்து வரும் நாடாக இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய டெவலப்மெண்ட் வந்துருச்சு. நம்ம ஆப்வியஸா உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்கோம்ட்டு. ஸோ இப்பயும் வந்து அதே மாதிரி இருப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கவே கூடாது. இப்போ வந்து எல்லாம் 2K கிட்ஸ் எப்படி இருக்காங்கன்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நான் டெவலப்மெண்ட்டை வச்சு பேசுறேன், யாரையும் இந்த இடத்துல வந்து தாழ்த்தி பேசல. ஸோ இந்த இடத்துல வந்து நல்லா டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கும் போது அதற்கண்டு ஆட்கள் இருப்பாங்க, அதற்கண்டு உபகரணங்கள் இருக்கும். ஸோ அதனால அவையெல்லாம் மாறி இப்போ வந்து பசங்க வெறும் படிப்புல மட்டும் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு பசங்க செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு, அவங்களுடைய வளாகத்தை அவங்க தானே சுத்தமா வச்சிருக்கணும் அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்கள் சொல்றது தப்பு கிடையாது. ஆனா இதுல நம்ம டெவலப்மெண்ட் ஆயிருக்கோம். அரசாங்கம் ஸ்கூலுக்குன்ட்டு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன் அந்த குப்பை அள்வதற்கு ஒரு ஆளை வந்து வைக்க மாட்டாங்களா? ஸோ இங்க ஏழை எளிய அந்த ஸ்கூல் மாணவர்கள், அந்த பள்ளி மாணவர்கள் போயிட்டு அவங்களுடைய அந்த பள்ளிக்கான அந்த பாடத்திட்டங்களை படிச்சு அவங்களுடைய அறிவை மேம்படுத்துறதுல தான் அவங்களுடைய நோக்கம் என்பது இருக்க வேண்டும். அதுதான் முதற்கட்டமாக முதலாக இருக்க வேண்டும். ஏங்க நம்ம
எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆயிட்டோங்க. இன்னமும் அதே மாரி இருந்தா அது வந்து சரியாங்க. நம்ம காலகட்டத்தில நம்ம கதை வேற. அப்ப நெறைய குறைபாடுகள் இருந்தது. நெறைய நீட் இருந்தது. ஸோ இப்போ வந்து எல்லாத்துலயும் நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ திருப்பியும் முட்டு குடுக்கக்கூடாது. ஆ இந்த மாரிலாம் டீச்சர்ஸ் எல்லாம் தப்பா பேசக்கூடாது. குப்பையெல்லாம் பிறக்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்றலாம் முட்டு குடுக்கக்கூடாது. எல்லா துறைகளுக்கும் இப்ப ஆட்கள் வந்து போட்டுட்டாங்க. ஸோ அதனால பசங்கள வந்து படிக்க வைக்கிறதுல முழு கவனம் டீச்சர்ஸ் வந்து செலுத்தணும். அத விட்டு இவ்வாறான குப்பைகள் அள்ள வைக்கிறது, இது போன்ற விஷயங்கள் வந்து தவறென்று தான் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்த முடியும். எனிவே நண்பர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்கள அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். பாய் நண்பர்களே.